கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 68 சங்கீதம் 13 வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். 68 சங்கீதம் 13 வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். இங்க யாரை பத்தி இந்த வசனம் சொல்லுது அப்படின்னா பெண்களை பத்தி சொல்லுது. ஆமென். எப்படி இருக்காங்க அப்படின்னா புறா சிறகுகளை போல இருக்காங்க. அதுவும் வெள்ளினால் அலங்கரிக்கப்பட்டு பசும் பொன் நிறமாகிய இறகுகள் போல இருக்காங்களாம். ஆமென். பெண்கள்ன்றவங்க அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. மரியாதை பார்த்து தூதன் சொல்றாரு, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஸ்திரீயா பிறந்த ஒவ்வொரு பெண்ணுமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமென். இன்னைக்கு உலகமே கொண்டாடுற உமன்ஸ் டே. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஆமென். நீங்க உங்க குடும்பத்துல தாயா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுவும் எப்படின்னா வெள்ளினால் அலங்கரிக்கப்பட்டு பொண்ணுனால் அலங்கரிக்கப்பட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென். அவர் உங்க கூட இருக்கிறார். எப்படி எஸ்தர் கூட இருந்தாரோ, எப்படி ரூத் கூட இருந்தாரோ, எப்படி மரியாள் கூட இருந்தாரோ, எலிசபெத் கூட இருந்தாரோ, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அவங்க கூடலாம் இருந்து ஆசீர்வதித்தார். அற்புதங்களை அவங்க வாழ்க்கையில் செய்தார். உங்கள் வாழ்க்கையிலும் இன்னைக்கு செய்வார். பயப்படாதீங்க. அவர் உங்க கூட இருந்து உங்கள் இருதயத்தின் தேவைகள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். ஆமென்.